சீக்கிரமாவே குணமாகணும். அவ நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். நான் தாத்தா கூட கொஞ்சணும். ஜீனி ஜூலி எல்லாம் பார்க்கணும். தாத்தாக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஸ்ரேயா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரேன். உங்க அப்பா தாத்தாவோட இருக்கிறதுனால நான் உன்னை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். தாத்தாவா? நல்லா இருக்காரு ஸ்ரேயா. நேத்திக்கு விட இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் தெரியறதா டாக்டர் சொல்றாரு. உங்க தாத்தா இந்த நாட்டோட மிகப்பெரிய விஞ்ஞானிங்கிறதுனால மிலிட்டரி டாக்டர்ஸும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அதோட நம்ம டாக்டர்ஸ் ஜெர்மன் டாக்டர்ஸோட கண்டினியூஸ் வீடியோ மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா ஜெர்மன் டாக்டர்ஸ் டீமும் இங்க வந்து அவருக்கு நேரடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. மணிக்கு ஒரு முறை சிஎம், பிரைம் மினிஸ்டர், நாட்டுல உள்ள விஐபிங்க எல்லாம் போன் பண்ணி தாத்தாவோட நலத்தை விசாரிக்கிறாங்க. அதனால நாம அவரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. என்னாச்சு ஸ்ரேயா? ஏன் இப்படி கோச்சுக்கிற? என்ன ஸ்ரேயா சொல்றீங்க? என்னோட சக்தியை இவ புரிஞ்சுக்கிட்டா. அதான் அந்த சக்தியை வச்சு தாத்தாவை காப்பாத்த சொல்றான். கவலைப்படாத ஸ்ரேயா. நான் இங்க இருக்கும்போது உன் தாத்தாவை உன்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அது அந்த ப்ரொஃபசர் எக்ஸா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. உன்னோட தாத்தாவை நான் குணமாக்கி பழையபடி ஆரோக்கியமான தாத்தாவா திருப்பி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? ப்ராமிஸ். என்ன பாஸ் இன்னைக்கு ரொம்ப குழம்பி போயிருக்காரு. இது நாள் வரைக்கும் அவர் இவ்வளவு அப்செட் ஆகி நான் பார்த்ததே இல்லையே. நம்ம கிட்டே எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. நாமளே கேட்டுருவோமா? ஆமா, கேட்டுருவோம். எவ்வளவு நேரம் தான் இப்படியே குழம்பிக்கிட்டு இருக்கிறது? பாஸ், பாஸ். என்ன பாஸ், ஏதோ மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க பாஸ். என்னன்னு சொன்னா தானே நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். சொல்லட்டுமா? சொல்லுங்க பாஸ், என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்பதானே என்னால முடிஞ்ச உதவியை செய்ய முடியும். சொல்லிடுவேன். அட சொல்லுங்க பாஸ். ஏதோ புது மனுஷிகிட்ட பேசுற மாதிரி இவ்ளோ தயங்குறீங்க. மனசை திடப்படுத்திக் கொள்ளி. என்ன பாஸ், என் மனச பத்தி தெரியாத மாதிரி பேசுறீங்க? அணுகுண்ட சோதனை செய்ய பொக்ரேனை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என் மனசை தான் செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் இவ்ளோ உறுதியான இடம் தேவையில்லைன்னு அப்புறம் தான் பொக்ரேன்லயே சோதனை செஞ்சாங்க. அப்படியா? அப்ப நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க பாஸ். லில்லி, நீ வேலையை விட்டு நின்னுடு. என்ன பாஸ், பொக்ரேன்ல போட்ட குண்டை விட பெரிய ஹைட்ரோபாமா தூக்கி போட்டீங்க. ஏன் பாஸ், ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவு? நான் என்ன பாஸ் தப்பு பண்ண? தயவு செய்து என்ன எதுவுமே கேட்காது லில்லி. என் மனசை நானே ரொம்ப நேரமா சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். இல்ல பாஸ். வேணாம் லில்லி, என்னுடைய டார்ச்சர்ல இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சா நினைச்சுக்கிட்டு நீ வேலையை விட்டு போயிடு. இல்ல பாஸ், நான் வேலையை விட்டு நிக்கிறதும் நிக்காதோ அப்புறம். முதல்ல காரணத்தை சொல்லுங்க. என்னையே வேலைக்கு வேணாம்னு சொல்றீங்க? நான் தான் என்னால உனக்கு சம்பளம் தர முடியலன்னு புலம்பிட்டு இருக்கேனே, அதை மறந்துட்டியா? ஏன் பாஸ், உங்களால மாசம் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்க முடியாது? ஏன்? எனக்கு சம்பளம் கொடுக்கதா? அடிங்க.
ஏற்கனவே பாம்பு தரேன்னு சொல்லி அந்த அண்டர்வேல்டு தடியனும் கிட்ட அவன் அட்வான்ஸை திருப்பி தர முடியல. இதுல உனக்காக கடன் வாங்கி நான் கடனாளி ஆகணுமா? வேணாம் வேணாம், நீ கிளம்பு 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 கிளம்பு. கிளம்புனா எங்க கிளம்புறது? மாசமான சொலைய 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி பழகிட்டேன். இப்ப அந்த சம்பளத்தை எவன் கொடுப்பான்? உனக்கு வாங்குறது பிரச்சனை, எனக்கு கொடுக்கறது பிரச்சனை. 2 பேர் பிரச்சனையை தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன உங்ககிட்ட வேலைக்கு சேர சொல்றியா? பாஸ், எனக்கு பாம திருடுற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு வாங்கிதான் பழக்கம், கொடுத்தெல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லாத. பிரச்சனை தீர ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொன்னேன், அதை சொல்லு. நீங்க இந்த பாம திருடுற முயற்சி விட்டுட்டு மறுபடியும் ஏன் மாயமா மறையிற மருந்தை கண்டுபிடிக்க கூடாது? தகரத்தை தங்கமாக்குற ஆராய்ச்சியை ஏன் பண்ணக்கூடாது? இந்த மூலிகை பெட்ரோல் கூவத்துல கரண்ட் எடுக்கிறது, ஏன் பீச்ல விவசாயம் பண்றது, வானத்துல விண்மீன் பண்ண வைக்கிறது, இதெல்லாமும் சேர்த்துக்கோயா? பாஸ், இத்தனை நாளா ஆல்டர்னேட்டா ஏதாவது ஐடியா கொடுத்தா கம்முன்னு இருந்துட்டு இப்ப வேலையை விட்டு போன்னு சொன்ன உடனே ஐடியாக்கள் அறிவு மாதிரி கொட்டையாக்கும். இல்ல பாஸ், நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. சரி, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. பாஸ், நீங்க மட்டும் மறுபடியும் அந்த மாயமா மறையிற மருந்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுங்க. அதுக்காக நான் என்னுடைய எல்லா நகையும் கழட்டி தரேன். நீ நகையை கழட்டி தரையோ இல்லையோ, ஆனா நகையை கழட்டி தரேன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாரு, என் மனசை டச் பண்ணிட்ட. யூ கிரேட். உன்ன மாதிரி 2 பேர் வேணாம், நீ ஒருத்தி போதும் லில்லி. என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ஹைட்ரோபாம் என்ன ஹைட்ரோபாம், இது மாதிரி சக்தி வாய்ந்த பல மைக்ரோ பாம்களை என்னால கண்டுபிடிக்க முடியும். இனிமே வேகத்தை பார். வெயிட் அண்ட் see. என்ன தவம் செய்தனோ லில்லி, என்ன தவம் செய்தனோ. பண்ணாட நகையை கழட்டி தரேன்னு சொன்னோன்னே பல்ல கட்டிட்டு போறான். யோ, இதான் என் பொண்டாட்டி வீடு. அவ இப்ப வீட்டுல இருக்க மாட்டா, ஆபீஸ் போயிருப்பா. மாமியார் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க போய் நான் சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். என்ன சார் கையை கால் எடுக்க சொல்லுவீங்க பார்த்தா நீங்க என்ன வெஜிடேரியன் வேலை சொல்றீங்க? யோ, இது குடும்ப பிரச்சனைய சாஃப்டா தான் டீல் பண்ணணும். போங்க. சரி சார். போய் நான் சொன்னதை செய்யுங்க. ஏய் மச்சி, வீடு சூப்பரால இருக்கு. வீட்ல யார் இருப்பா? கூப்பிட்டு பாப்போம். வீட்ல யாரு? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, வீடு சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடா இருந்தா என்ன, வாடகை வீடா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? மரியாதையா வெளியில போங்க. நிறுத்து. டேய் விடுறா மச்சி, இங்க பாடுறா மெத்தைய. சும்மா மெத்துன்னு இல்ல, உட்கார்றா. என்ன நீங்க ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்க? இப்பவே போலீஸ கூப்பிடுறேன். எதுக்கு போன் வயர் அர்த்தம்? அந்த வேலையை நான் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அவசரமா உனக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? முதல்ல உங்க பொண்ணு ஷியாமளாவ ஒழுங்கா போய் எங்க அண்ணனோட வாழ சொல்லு. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? என் பேர் கபாலி, என் மச்சான் பேர் கஜா. என்ன பாக்குற? எங்க பேரை சொன்னா இந்த ஏரியாவே நடுங்கும். அது உங்க பொண்ணுக்கும் தெரியும். இத பாருமா, பேச்சுவார்த்தை எங்களுக்கு பிடிக்காது. முதல் தடவையாச்சேன்னு வாயால சொல்றோம், கேட்கல. அடுத்து திருவிளையாடல் தான். ஆமா, உன் பொண்ணு வந்ததும் சொல்லு. அவ ஒழுங்கா நல்ல பொண்ணா அண்ணாத்த கூட போய் குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல நாஸ்தி ஆயிடுவா. ஜாக்கிரதை. வாடா போலாம். என்னையாச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி உங்க மாமியார நல்லா மிரட்டின அவங்க பயந்து போயிட்டாங்க. ஆத்தாவா மிரட்டல அவ அலறி அடிச்சு வீட்டுக்கு வருவா பாரு. நீங்க வண்டியில இருங்க.
ஹலோ, சியாமளா, நான் அம்மா பேசுறேம்மா. என்ன விஷயமா? சியாமளா, அவங்க மறுபடியும் வந்துடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி, நீ வீட்டை பூட்டிட்டு தானம்மா வந்த? ஆமாம்மா, வீட்டை பூட்டிட்டு தான் வந்தேன். அப்ப நீ உடனே வீட்டுக்கு போகாத. போய் எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்ல இருந்துட்டு நம்ம தர்ஷினி ஸ்கூல் விடுற டைமுக்கு போ. சரிம்மா. நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலான்னு நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். சரி. என்ன பாப்பா, கேட் பூட்டி இருக்கு? நீ ஸ்கூல் விட்டு வர நேரத்துல வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்களா? குழந்தைங்க ஆசையா ஓடி வரும்னு கொஞ்சம் கூட நினைக்காம எங்க போயிட்டாங்கம்மா? அங்கிள், இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பீரியட் முன்னாடியே விட்டாச்சு. அது எப்படி பாட்டிக்கு தெரியும்? ஓஹோ, பாட்டி இங்க தான் எங்கயாவது கடைக்கு போயிருப்பாங்க. அவங்க வர வரைக்கும் நான் பக்கத்து வீட்டு தெலுங்கு ஆண்டி வீட்ல இருக்கேன். சரி, கிளம்புங்க அங்கிள். பாய். பாப்பா ரொம்ப சமத்து. என்னம்மா நீ இங்கே நின்னுட்டு இருக்க? என்னம்மா பண்றது, எல்லாம் என் தலை விதி. உன் விதி இல்லம்மா, ஏன் தலையெழுத்து சரியில்லை. அதான் நம்ம 2 பேரும் இப்படி ஆட்டி வைக்குது. சரி, யார் வந்தாங்க? என்ன நடந்தது இங்க? கஜா கபாலின்னு 2 ரவுடிங்கம்மா திபு திபுன்னு வீட்டுக்குள்ள வந்தாங்கம்மா. நாங்க 2 பேரும் இந்த ஏரியாவுல பெரிய ரவுடிங்க. இப்ப நாங்க சொல்றத ஒழுங்கு மரியாதையா கேட்கணும். இல்ல நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். ஒழுங்கா உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அவ புருஷனோட வாழ சொல்லுங்க. இல்ல இங்க மட்டும் இல்ல, நீங்க எங்க போனாலும் உங்களால நிம்மதியா வாழ முடியாதுன்னு மிரட்டினாங்கம்மா. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அதனால உடனே ஓடி வந்து உனக்கு போன் பண்ணம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற? அந்த ஆளு கால்ல போய் விழ சொல்றியா? அது என்னால முடியாது. என்னம்மா நினைச்சிட்டு இருக்காரு இந்த ஆளு? ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருக்கு. குடிச்சிட்டு வந்து வீட்டுல கலாட்டா பண்றாரு, ஆளுங்க அனுப்பி மிரட்டுறாரு. இவர் இப்படி விட்டா சரி வராது. இவர் மேல கேஸ் போட்டு 15 நாள் உள்ள தள்ளணும். ஆமா, அப்பதான் சரி வரும். என்னடி சொல்ற? அவர் மேல நீ கேஸ் போட போறியா? வேற வழி இல்லம்மா. விட்டா இவர் இப்படிதான் பண்ணுவாரு. அவர் குடுக்கற டார்ச்சரை நீ தாங்கிக்கலாம், நான் தாங்கிக்கலாம். ஆனா குழந்தை, அவ மனசு பாதிக்காதா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? குழந்தைக்கு பழகி போயிடுச்சுமா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கதை பூரா தெரிஞ்சு போச்சுமா. இதுக்கு மேல நீ கேஸ் கொடுத்தீன்னா உன் புருஷன் இதை விட அதிகமா ஆடுவாம்மா. அம்மாடி, இந்த விஷயத்த இதோட முடிச்சிருமா. சரி, எனக்கு என்னதாம்மா பண்ண சொல்ற? இதையே நினைச்சு நினைச்சு ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை கூட பண்ண முடியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கட்டுற முடிவு கட்டியே தீருவேன். என்னடி பண்ண போற? கூடி சீக்கிரமே பாரு. ஆமா, தர்ஷினி எங்க? இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்துட்டாமா, திலகா வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அருமநாயகம், மிஸ்டர் அருமநாயகம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, கண்ணு தரங்க. எஸ், அப்படிதான்.
இந்த பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உங்க மருமக ஜீனி, ஜூலி எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. மாமா அங்கிள், அருமநாயகம் பேசுங்க. மிஸ்டர் அருமைநாயகம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? மிஸ்டர் அருமநாயகம், அருமநாயகம், மாமா மாமா மாஸ்டர் அங்கிள், நான் மூசா வந்திருக்கேன் அங்கிள். அங்கிள், நான் மூசா வந்திருக்கேன். மிஸ்டர் அருமநாயகம், வீட்டுல மயக்கம் போட்டு விடுறதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? பேசுங்க. அருமநாயகம் பேசுங்க. அருமநாயகம், அருமநாயகம் சொல்லுங்க. கமான் சொல்லுங்க. அருமநாயகம் சொல்லுங்க. அருமநாயகம், அருமநாயகம், அருமநாயகம். என்ன டாக்டர் இது? கண் முழிச்சது மறுபடியும் மயங்கிட்டாரு. விஷத்தோட வீரியம் அவரோட மூளையை தாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரோட நர்வஸ் இப்ப கண்ட்ரோல்ல இல்ல. டாக்டர், அதுக்கு உடனடியே ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? அதை செக் பண்றதுக்காக தான் டெல்லியில இருந்து டாக்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்து ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எதையும் உறுதியா சொல்ல முடியும்.